வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு காவல்துறையில் புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி ஆய்வாளர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விழாவில் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங், உள்துறை கூடுதல் செயலர் கேசவன், காவல்துறை துணை இயக்குநர் சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் மொத்தம் 58 உதவி ஆய்வாளர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், காவல்துறையின் உண்மையான பலம் மக்களின் நம்பிக்கைதான். மக்கள் உங்களை பார்த்தால் பயப்படாமல் நம்பிக்கையோடு அணுக வேண்டும். அதற்காக உங்கள் நடத்தை, உங்கள் பேச்சு, உங்கள் அணுகுமுறை எல்லாம் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். கடுமை தேவைப்படும் இடத்தில் கடுமையாக இருங்கள். கருணை தேவைப்படும் இடத்தில் கருணையோடு இருங்கள். சட்டத்தை அமல்படுத்துவது உங்கள் கடமை. ஆனால் நீதியை நிலைநிறுத்துவது உங்கள் தலையாய பொறுப்பு. எந்தவித அரசியல், சமூக பிரஷர்களுக்கும் இடம் தராமல் அரசியல் அமைப்பின் ஆன்மாவை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். நீங்கள் பெறும் பணியாணை ஒரு சிம்பிள் டிஸ்கவுண்ட் அல்ல. நான் நாட்டை பாதுகாப்பேன், மக்களை காப்பேன், சட்டத்தை மதிப்பேன் என்று உங்கள் மனதிற்குள் நீங்கள் எடுக்கும் உறுதிமொழி. நீங்கள் இந்த வேலையை பெறுவதற்கு பல ஆண்டுகள் உழைத்திருப்பீர்கள். எக்ஸாம், பிசிக்கல் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ என பல்வேறு கட்டங்களை கடந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் உழைப்பை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர் உங்களை பார்த்து என் மகன் போலீஸ் அதிகாரி என்று பெருமையாக சொல்ல வேண்டும். குழந்தைகள் உங்களை பார்த்து நான் வளர்ந்து காவல் அதிகாரியாக ஆக வேண்டும் என்று கனவு காண வேண்டும். ஏனென்றால் வளரும் தலைமுறைக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடல். புதுச்சேரி மாநிலம் அமைதியான, வளர்ச்சியடைந்த மாநிலமாக உருவாகிறது என்றால் அதற்கு சட்டம் ஒழுங்கு உறுதியாக இருக்க வேண்டும். அந்த அடித்தளத்தை வலுப்படுத்த போவது நீங்கள்தான். பணியாணை பெறும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். தமிழக அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியின் 147 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 7078 மாணவர்களும் 411 தனி தேர்வர்களும், காரைக்கால் பகுதியில் 27 தனியார் பள்ளியை சேர்ந்த 1024 மாணவர்களும் 183 தனி தேர்வர்களும் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இதற்காக புதுச்சேரி பகுதியில் 20 தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 6 தேர்வு மையங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார தேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள் மற்றும் தனித் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு அலைபேசி மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வரக்கூடாது என்றும், தேர்வு கூட அனுமதி சீட்டு இல்லாத மாணவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் சார்பில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான வீடு கட்டும் பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பயனாளிகளுக்கு வீடு கட்டும் மானிய உதவித் தொகைக்கான அடையாள அட்டைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திருமண மண்டபங்கள், ஓட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இல்லாமல் தொடர்ந்து கிடைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமண மண்டப உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருமண மண்டபங்கள், ஓட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு தேவையான வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் போதுமான அளவில் கிடைக்காததால் பல்வேறு சிக்கல்கள் உருவாகி வருகின்றன. ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த நிலையை அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தகைய நிலை தொடர்ந்தால் திருமண மண்டபங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் குறையும். இதனால் திருமண மண்டபங்களின் வருமானமும் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் இந்த தொழிலை நம்பியுள்ள சமையல் கலைஞர்கள், மேடை அலங்காரம் செய்பவர்கள், மின்விளக்கு மற்றும் பந்தல் அமைப்பவர்கள்,
புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களும் அதனை சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருமண மண்டபங்களை சார்ந்து செயல்படும் பல சிறு மற்றும் குறு தொழில்கள் இந்த நிலை காரணமாக நசிந்து போகும் அபாயம் இருப்பதாகவும், இதனால் உள்ளூர் வணிகம் மற்றும் பொருளாதாரத்திற்கே கடும் பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் பெரும்பாலும் வணிகர்கள் செலுத்தும் வரிகளை நம்பியே இயங்குகிறது. எனவே இந்நிலையில் வணிகர்களின் நிலையை பாதுகாக்க அரசு விரைந்து உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திருமண மண்டபங்கள் உரிமையாளர்கள் பணிவுடன் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த பிரச்சனையை அரசு கவனத்தில் கொண்டு திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக LPG சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இல்லாமல் தொடர்ந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மகளிர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மகளிர் அணியினர் எவ்வாறு கட்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து விளக்கினார். தற்போதைய ஆட்சியில் பெண்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் எடுத்துரைத்தார். இவ்விழாவிற்கு அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் தலைமை தாங்கி மகளிரின் பங்கு மற்றும் கட்சி வளர்ச்சியில் மகளிர் அணியினர் பங்களிப்பு குறித்து பேசினார். விழாவின் தொடக்கத்தில் மகளிர் அணியின் தலைவி ரேவதி பர்குணன் வரவேற்புரை வழங்கினார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் VP சிவக்கொழுந்து மகளிர் அணியின் சிறப்பு செயல்பாடுகள் பற்றி பேசினார். மேலும் திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா மற்றும் முன்னாள் பிற்படுத்தப்பட்டோர் நலவாரிய தலைவர், அகில இந்திய NR காங்கிரசின் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் ஆகியோரும் மகளிர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினர். புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் தலைவி நாகஜோதி மற்றும் உறுப்பினர் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். நிகழ்ச்சியின் நிறைவாக அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் வேல்முருகன் நன்றி உரையாற்றினார். மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் ஓம்சக்தி ரமேஷ், பிற்படுத்தப்பட்டோர் அணியின் தலைவர் ரவி, வக்பு வாரிய உறுப்பினர் ஜமீலா உள்ளிட்ட அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணியின் மாநில பொறுப்பாளர்கள், தொகுதி தலைவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பாரதிபுரம் மெயின் ரோட் பகுதியில் திடீரென ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி முயற்சியாலும் அவரது ஆதரவாளர்களின் ஒத்துழைப்பாலும் உடனடியாக மின்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்து தீயை உடனடியாக கட்டுப்படுத்தி அணைத்தனர். இதனால் பெரிய பாதிப்பு தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க உதவிய சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். அரியாங்குப்பம் கொம்பின் தானாம்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி ஆசிரியை இந்துமதி வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியை தமிழ்மலர் தலைமையேற்று உரையாற்றினார். சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் வட்டம் 3 பள்ளி துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ஞானசேகரன், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஜெயராஜ், முத்துராமன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். பள்ளியின் ஆண்டறிக்கையை ஆசிரியை சத்தியவதி வாசித்தார்.
தொடர்ந்து மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிறைவாக ஆசிரியர் நாகலட்சுமி நன்றி உரையாற்றினார். கலை நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஆசிரியைகள் துர்காதேவி மற்றும் சுமதி ஆகியோர் செய்திருந்தனர். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத் தலைமை தாங்கினார். துணை முதல்வர் டாக்டர் சுசிலா சம்பத் வரவேற்றார். நிர்வாக இயக்குநர் ஹரிஷ்குமார் முன்னிலை வகித்தார். மகளிர் தின விழாவையொட்டி பள்ளியில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் தாயாருக்கு இசை நாற்காலி, லெமன் வித் ஸ்பூன், ரங்கோலி, ஓவியத்தை முழுமைப்படுத்துதல் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. மேலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மகளிர் மட்டும் கலந்து கொள்ளும் பாரம்பரிய உணவு திருவிழா, பிரியாணி திருவிழா ஆகியவை நடத்தப்பட்டது. இதில் பெற்றோர்கள் பாரம்பரிய தானியங்களான கேழ்வரகு, கம்பு, சோளம், குதிரைவாளி, திணை போன்றவற்றில் தயார் செய்யப்பட்ட விதவிதமான உணவு வகைகள் மற்றும் பிரியாணி வகைகள் ஆகியவற்றை பார்வைக்கு வைத்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாலை வேளையில் நடைபெற்ற விழாவில் பொன்னாடை போத்தி பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களின் பரதநாட்டியம், சிந்தனை பாடல்கள் மற்றும் நடன கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் முடிவில் பள்ளியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். விழாவின் நிகழ்ச்சிகளை 8ஆம் வகுப்பு மாணவிகள் இலக்கியா, சம்யுக்தா தொகுத்து வழங்கினர். புதுச்சேரி திருபுவனை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 69.20 லட்சம் செலவில் திருபுவனைப்பாளையம், திருபுவனை, சிலுக்காரிபாளையம் மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் திருபுவனைப்பாளையம் கிருஷ்ணா நகர் பிரதான சாலை 6வது மற்றும் 8வது குறுக்கு தெருவிற்கு ரூபாய் 12.10 லட்சம் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணி, திருபுவனை திருமுருகன் நகர் விரிவாக்க பகுதியில் உட்புற வீதிகளுக்கு ரூபாய் 32.20 லட்சம் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, சிலுக்காரிபாளையம் மயிலம் பாதை விரிவாக்க பகுதியில் ரூபாய் 11.20 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் விநாயகம்பட்டு கிராமத்தில் ரூபாய் 13.70 லட்சம் செலவில் சுடுகாட்டு சாலை மேம்படுத்தும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சிகளில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கரன், மனோகரன், ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன், சந்தோஷ்குமார், ராஜேஷ், ஜேசிஎம், மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் அந்தந்த பகுதி கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். லைட்டிங் எது லைட் தான் லைட்டாக சரி புதுச்சேரி மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் மோகத் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். முன்னாள் சேர்மன் ரேவதி பர்க்குனம், முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ், மாநில மாணவர் அணி தலைவர் குகன், பாலகிருஷ்ணன், சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி தலைவி பிரபாவதி வரவேற்புரை வழங்கினார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பொதுச் செயலாளர் ஜெயபால் கலந்து கொண்டு பேசுகையில், முதல்வர் ரங்கசாமி பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி இந்தியாவிற்கே முன்னோடியாக செயல்பட்டு வருகிறார் என்று தெரிவித்தார். பெண்களுக்கு பாதி கட்டணத்தில் பத்திரப்பதிவு, மகளிர் உரிமை தொகை, பிறக்கும் பெண் குழந்தைகளின் பெயரில் ரூபாய் 50,000 டெபாசிட் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாக கூறினார். மேலும் மக்களுக்கு சேவை செய்ய மனம் இருக்க வேண்டும் என்றும், பொறுப்புக்கு வந்தவர்கள் கட்சியையும் தொகுதி மக்களையும் மதித்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சேவை மனப்பான்மை, பணிவு மற்றும் அன்பு நிறைந்த ரவிக்குமார் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் என்று அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து முன்னாள் சேர்மன் பாலமுருகன், வட்டார மக்கள் இயக்கத்தின் முரளிதரன் ஆகியோரும் வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சிவகுமார், தங்கராசு, ஹரிகிருஷ்ணன், மோகன்தாஸ், நடராஜன், இளங்கோ, பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட தொகுதி மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த சுமார் 1700 பெண்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிறைவாக மகளிர் அணி மகேஸ்வரி நன்றி உரையாற்றினார்.
புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் சோகோ நிறுவனம் இடையே புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப பகிர்வுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் பங்கேற்ற ஸ்ரீதர் வேம்பு தற்போது ஐடி துறையிலிருந்து மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் நானோ டெக்னாலஜி போன்ற உற்பத்தி துறையை நோக்கி பெரிய மாற்றம் நடந்து வருகிறது. இதற்கு இந்த ஒப்பந்தம் ஒரு அடித்தளமாக அமையும். அடுத்த 2-3 ஆண்டுகளில் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து புதிய கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்படும். சோகோ சார்பில் 25 மெகாவாட் சோலார் மின்சாரம் தயாரிக்கிறோம். மலிவான பேட்டரி சேமிப்பு தேவை. இதற்கு சோடியம் பேட்டரி தொழில்நுட்பம் மிக முக்கியமானது. இது மின்சார வாகனங்கள் மற்றும் எரிசக்தி துறையில் புரட்சியை ஏற்படுத்தும். கார்பன் ஃபைபர் ட்ரோன் மற்றும் மிசைல் தொழில்நுட்பங்களுக்கு தேவையான ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இந்தியா AI துறையில் பெரிய சக்தியாக உருவெடுத்து வருகிறது. தொழில்நுட்பத்தை குழந்தைகளிடம் கொண்டு செல்லக்கூடாது. 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் ஆஸ்திரேலியாவில் உள்ளது. அதுபோல் ஆந்திராவிலும் கொண்டு வரப்படுகிறது. இது வரவேற்கத்தக்கது என்றார். நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் புதுச்சேரி அரசு துறைகள், உள்ளாட்சித்துறை, தன்னாட்சி உயர்கல்வி நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் உள்ளிட்ட பல துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 2016 ஜனவரி 1 முதல் அமல்படுத்தப்பட்டு அதன் பலன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அரசு ஊழியர்களைப் போலவே அதே பணிகளை மேற்கொண்டு அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சில ஊழியர்களுக்கு இதுவரை 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்படாமல் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது 7வது ஊதியக்குழு அமல்படுத்தப்படாத அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பரிந்துரைகள் அமல்படுத்த வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு நிதித்துறையின் எந்த முடிவை கண்டதும் விடுபட்டுள்ள அனைத்து பொதுத்துறை மற்றும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை காலம் கடத்தாமல் அமல்படுத்த வேண்டும் என்றும் அந்தந்த சங்கங்களின் பிற கோரிக்கைகளையும் வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுவை அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம், PRTC ஊழியர் சங்கம், புதுவை விற்பனைக்குழு ஊழியர்கள் சங்கம், மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழக ஊழியர்கள் சங்கம், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு ஊழியர் சம்மேளனத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி, ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் சிவஞானம், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் அங்கன்வாடி ஊழியர் சங்க தலைவர் தமிழரசி, செயலாளர் லலிதா, செயல் தலைவர் ராஜலட்சுமி, பொருளாளர் செல்வராணி, PRTC ஊழியர் சங்க தலைவர் வேலையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொருளாளர் வானவரம்பன் என்று தெரிவித்தார். புதுச்சேரி சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கியில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் IPS அதிகாரி ஸ்ருதி கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மகளிர் வங்கி ஊழியர்களையும் ஊக்குவித்து உரையாற்றினார். தனது வாழ்த்துரையில் உண்மை சம்பவங்களை மேற்கோள் காட்டி பெண்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என வலியுறுத்தி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பலரும் பெண்களின் இன்றைய நிலை, சமூகத்தில் அவர்களின் முன்னேற்றம் குறித்து பேசினர். சிலர் பாடல்கள் பாடியும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து கோலப்போட்டி, தீயில்லாத சமையல், பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வங்கி தலைவர் ரத்தினவேல், பொது மேலாளர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் ஊழியர்களை பாராட்டி பேசினர். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கான பென்ஷன் ஆகியவை பெற விண்ணப்பித்த தகுதியான பயனாளிகள் 173 நபர்களுக்கு பென்ஷன் தொகைக்கான ஆணையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 30 குடும்பத்திற்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணை தொகையை வழங்கினார். மேலும் சலவை தொழிலாளர்கள் 2 நபர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டியும் வழங்கிய அவர், இது மட்டுமல்லாமல் உழவர்கரை தொகுதி JJ நகரில் வீட்டு பட்டாவிற்கு விண்ணப்பித்திருந்த
12 நபர்களுக்கு பட்டா நகலை வழங்கினார். இந்நிகழ்வின் போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலக ஊழியர்கள் மற்றும் பயனாளிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தவணைத் தொகை பெறுவதற்கான பணிமனை ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த 67 பயனாளிகளுக்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் 67 லட்சத்திற்கான பணி ஆணையினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் தனஞ்செழியன், பணியாளர் சிவபிரகாசம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை தெருவில் அமைந்துள்ள BSNL கட்டிடத்தில் வருமான வரித்துறையின் புதிய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த அலுவலகத்தை சென்னை வருமான வரித்துறையின் முதன்மை தலைமை ஆணையர் டாக்டர் சுதாகர் ராவ் திறந்து வைத்தார். புதுப்பிக்கப்பட்ட இந்த கட்டிடம் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு மேம்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் சிறந்த பணிச்சூழலை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் வருமான வரித்துறையின் மூத்த அதிகாரிகளான தலைமை ஆணையர்கள் பத்மஜா, டாக்டர் ஷகீர் ஹுசைன், ஜெகதீஷ் சந்த்கர் ஆகியோரும், சென்னையில் கூடுதல் வருமான வரி ஆணையர் வீரமணி மற்றும் புதுச்சேரி கூட்டு வருமான வரி ஆணையர் அன்பழகன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் ITGOA மற்றும் ITF அமைப்புகளின் பிரதிநிதிகள், இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம், ICAI மற்றும் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு CII உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதன்மை தலைமை ஆணையர் டாக்டர் சுதாகர் ராவ், 2022ஆம் ஆண்டு வருமான வரித்துறைக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த கட்டிடத்தை புதுப்பிக்கும் பணிகளை எளிதாக்க ஒத்துழைத்த BSNL அதிகாரிகளுக்கு, குறிப்பாக BSNL முதன்மை பொது மேலாளர் திலகவதிக்கு நன்றி தெரிவித்தார். 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி சட்டம் 2025 குறித்து அவர் விளக்கம் அளித்தார். 6 தசாப்தங்களாக நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் 1961க்கு மாற்றாக அமலுக்கு வரும் இந்த புதிய சட்டம் காலாவதியான பிரிவுகளை நீக்கி சட்டத்தை சுருக்கமாக மறுசீரமைத்து எளிய மற்றும் தெளிவான மொழியில் வடிவமைப்பதன் மூலம் வரி அமைப்பை எளிமைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த கட்டிடத்தில் டாக்ஸ்நெட் 2.2 வழியாக ITBA நெட்வொர்க் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2026 ஏப்ரல் 1 முதல் வருமான வரித்துறை இந்த புதிய அலுவலகத்தில் இருந்து செயல்பட தொடங்கும். பின்னர் இந்த கட்டிடம் வரி செலுத்துனர்கள், பொதுமக்கள் மற்றும் துறை அதிகாரிகளுக்கான முறையாக அர்ப்பணிக்கப்பட்டது. புதுச்சேரி திலாசுப்பேட்டை நடுநிலைப் பள்ளியில் 50 ஆண்டுகளுக்கு முன் படித்த மாணவ மாணவிகள் அரசியல், வணிகம் மற்றும் உயர்ந்த அரசு பதவிகளில் பணிபுரிந்து வருகின்றனர். அரசியல் கட்சியினர், அரசின் உயர்ந்த அதிகாரிகள் முதல் பலரை உருவாக்கிய சிறப்பு வாய்ந்த இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது நண்பர்களை பார்த்த மகிழ்ச்சியில் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஒன்றாக அமர்ந்து இரவு விருந்தையும் ஒன்று கூடி உணவருந்தி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணமூர்த்தி, பழனி, பொன்னப்பன், சக்திவேல், செல்வராஜ், செல்வம் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். தேசிய மக்கள் முன்னணி மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின விழா லெலன் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பறை இசை மற்றும் பல்வேறு நடனக்கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி துவங்கியது. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராக போற்றப்படும் சாவித்ரிபாய் புலே நினைவு நாளை முன்னிட்டு மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் எவோன் சுவாமிநாதன் தலைமை தாங்கினார். செயலாளர் ரெஜினா டேவிட் ஜோசப் முன்னிலை வகித்தார். இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் பிரமீளா தமிழ்வாணன், ராக்பள்ளி முதல்வர் உஷாராணி,
ராக் நர்சிங் கல்லூரி முதல்வர் மங்கையர்கரசி, வித்யா பவன் பள்ளி உரிமையாளர் ரேகா ராஜசேகரன், ஜிப்மர் மருத்துவமனை தனி செயலாளர் இளவரசி சங்கர், ஆசிரம சகோதரி நிவேதிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் மகளிர் தின வாழ்த்துரை வழங்கினார். தேசிய மக்கள் முன்னணி நிர்வாகி தன பிரதீக்ஷா மகளிர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது குறித்து கருத்துக்களை பகிர்ந்தார். இந்த விழாவில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 210 பெண்கள் ஆளுமைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த ஒப்பந்த ஆசிரியர்கள், கொரோனா கால ஒப்பந்த ஊழியர்கள், NRSM ஊழியர்கள், ஹவுஸ் கீப்பிங் பணியாளர்கள், இடுகாட்டில் பணியாற்றும் பெண்கள், ஆட்டோ ஓட்டும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் தனி பெற்றோராக இருந்து சாதிக்கும் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செயல்படும் பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மேலும் தேசிய மக்கள் முன்னணி மாநில செயலாளர் எவோன் எழுதிய குருதியின் குரல் என்ற கவிதை நூல் முனைவர் பிரமிளா தமிழ்வாணன் வெளியிட்டு அனிதா பாலகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார். நூல் குறித்து இளவரசி சங்கர் ஆய்வுரை வழங்கினார். இந்நிகழ்வில் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன், பொதுச் செயலாளர்கள் NRC ராக், மண்ணாடிப்பட்டு சிவா, துணைத் தலைவர்கள் ஜெபின் லாசர்ஸ், ராஜேஷ், பொருளாளர் சுரேஷ், மாநில செயலாளர்கள் ஆறுமுகம் மற்றும் டேவிட் ஜோசப், மணி, பிரதீப், மதன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக செல்வி பரமேஸ்வரி நன்றி உரையாற்றினார். பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் பச்சை வாடியம்மன் கோவில் வளாகத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு முப்பெரும் விழா நடைபெற்றது. காட்டுக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் டாக்டர் APJ அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க நிறுவனரும் தலைவருமான சாண்டிலியன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் இவ்விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டதுடன் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்காக பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் சட்டக்கல்லூரி மாணவர் அரவிந்தன் வரவேற்புரை வழங்கினார். சிலம்பம் மற்றும் யோகா பயிற்சியாளர் முனியப்பன் முன்னிலை வகித்தார். கராத்தே பயிற்சியாளர் ரவீந்திரன் நோக்க உரையாற்றினார். சமூக சேவகர் ஜமுனா ரவி மகளிர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அருண்குமார் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ரவிசங்கர் மகளிர்களுக்கு இனிப்பு வழங்கி கௌரவித்தார். ரோஷன் பரிசு பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிலம்பம் மற்றும் கராத்தே நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டி அனைவரையும் கவர்ந்தனர். நிறைவாக இளங்கோ நன்றி உரையாற்றினார். இம்முப்பெரும் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க தலைவர் சாண்டிலியன் செய்திருந்தார். மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. காமராஜர் நகர் தொகுதியில் அமைந்துள்ள உணவு கூடாரத்தில் நாள்தோறும் தலைவாழை இலை விருந்து வழங்கப்படுவது வழக்கம். மார்டின் பிறந்த நாளை முன்னிட்டு வழக்கமான உணவுகளுடன் கூடுதலாக இறால் வறுவல், ஃபிங்கர் ஃபிஷ், ஐஸ்கிரீம் மற்றும் ஜூஸ் வகைகள் வழங்கப்பட்டது. மேலும் வருகை தந்த பொதுமக்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வழங்கப்பட்டது. அந்த டிஃபன் பாக்ஸின் உள்ளே இனிப்பு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு குறித்து அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் கூறியதாவது: எனது தெய்வத்தின் பிறந்தநாள், அதை கொண்டாடும் விதமாக இந்த உணவு வகைகள் மக்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. வரும் அனைத்து மக்களும் வயிறார சாப்பிட்டுவிட்டு எனது தெய்வத்தை இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஆசிர்வதிக்க வேண்டும். அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். பிரம்மாண்ட கேக் மற்றும் பங்கேற்பாளர்கள் விழாவின் ஒரு பகுதியாக ஜான்குமார் பேரவை சார்பில் மாபெரும் பிரம்மாண்ட கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் நேரடியாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவுகளை பரிமாறினார். காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் நிர்வாகிகள் இந்த விழாவில் உடனிருந்தனர். இன்னைக்கு எங்க ஐயா மரியாதைக்குரிய மாண்புமிகு சாண்டியாகோ மார்டின் அவருடைய இனிய பிறநாளை நாங்கள் கொண்டாட கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளில் அவருடைய பிறநாளுக்கு சார்பாக இங்கே அனைவருக்கும் எனக்கு ஒரு டிஃபன் கேரியரில் ஒரு ஸ்வீட்டும், அதன் பிற்பாடு எல்லாருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் மீல்ஸா இன்னைக்கு எறா, அதுக்கப்புறமேட்டா ஃபிங்கர் ஃபிஷ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் ஜூஸ், அதாவது கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட்டு, மாசா, அதுக்கு இதெல்லாம் வழங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த பிறநாளை கொண்டாடும் எங்களுடைய ஐயா சாண்டியாகோ மார்டின் அவர்கள் முடிடி வாழ வேண்டும். அவர் பெயருக்கு ஏற்றாற்போல் காக்கும் கடவுள். சாண்டியாகோ என்றால் சாண்டியப்பர் என்ற அர்த்தம். அவர் ஒவ்வொருவருக்கும் சாண்டியப்பர் என்றால் காக்கும் கடவுள் என்ற அர்த்தம். அதே போல் இன்று பல லட்சம் குடும்பங்களை அவரால்
பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நொடியோடி வாழ வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இத்தனை பேர் இந்த தினந்தோறும் நடக்கும் இந்த அன்னதான திட்டத்திற்கு எங்கள் ஐயா தான் முழு சப்போர்ட் செய்கிறார் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோட்டரி ஆரோசிட்டி புதுச்சேரி சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை எஸ்பி ஸ்ருதி எரக்கட்டி மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ரீனா குலாட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கயல் சிறப்புரை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட மகளிர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி ஆரோசிட்டி புதுச்சேரி தலைவர் பாக்கியராஜ், செயலாளர் ஹரிஹரன், பொருளாளர் செல்வகுமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி காந்தி நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சதீஷ் வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் குமார் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். விழாவில் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் மலையன், ஜேடி, உயர்நிலைப் பள்ளி லாஸ்பேட்டை விரிவுரையாளர் டாக்டர் ஆனந்தன், சிபிசிஐடி காவல்துறை ஆய்வாளர் ஏழுமலை, வில்லியனூர் கேஜிஜி ஹெச்எஸ்எஸ் விரிவுரையாளர் மாயவன், காவல்துறை பயிற்சி பள்ளி சப் இன்ஸ்பெக்டர் சபாபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிறைவாக ஆசிரியர் முருகன் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.